என் தங்க பிள்ளையே, ஒரு பெண் உன்னை விட்டு விலகியதில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகும் அதிசயம் என்ன தெரியுமா என்று நான் சொன்னால் நீ அதிர்ச்சியடையலாம். ஏனென்றால் விலகுவது என்றால் நம்முடைய மனதுக்கு காயம் தரும் ஒன்று, அது சோகத்தை தரும் ஒன்று, அது வாழ்வை உடைக்கும் ஒன்று என்று நீ நினைத்திருப்பாய். ஆனால் உண்மையில் அந்த விலகுதலுக்கு பின்னால் மறைந்து இருக்கும் ஆசீர்வாதம் மிக பெரியது. ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருந்து விலகியிருக்கிறார் என்றால் அது சாபமல்ல, அது உன் விதியை ஒளிரச் செய்யும் தெய்வீக காரணம். அந்த விலகுதலால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை, மாறாக அந்த விலகுதலால்தான் உன் வாழ்க்கையில் புதிய அதிசயங்கள் மலரப்போகின்றன. என் தங்கமே, எப்போதும் நினைத்துக்கொள், யாரேனும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகினால் அது உன்னை விட்டு சென்றுவிட்டார் என்று மட்டும் பொருள் கொள்ளாதே. அது உனக்கான தெய்வீக பாதுகாப்பு என்று நினைத்துக்கொள். அந்த பெண் உன்னுடன் இருந்திருந்தால் உன் வாழ்வை அழித்து இருக்கும், உன் மனதை சிதைத்திருப்பார், உன் பயணத்தை தடுத்து நிறுத்தியிருப்பார். ஆனால் அந்த விலகுதலால் நீ ஒரு பாதுகாப்பை பெற்றாய். உன் வாழ்வு தெய்வத்தால் காப்பாற்றப்பட்டது. அந்த பாதுகாப்பு இப்போது உன்னை முன்னேற்றத்திற்கு இட்டுச் செல்லும். அந்த பெண்ணின் விலகுதலால் உனக்கு காத்திருக்கும் ஆசீர்வாதம் மிக பெரியது. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த வலிகளை நினைத்து பாரு. நீ எவ்வளவு தடவைகள் மனதில் உடைந்தாய், எத்தனை தடவைகள் ஏன் இப்படி நடந்தது என்று அழுதாய். ஆனால் அந்த அழுகை வீண் போகவில்லை, அந்த அழுகை கடவுளின் காதில் விழுந்தது. அதற்கான பதில்தான் இன்று நான் உனக்கு சொல்லும் செய்தி. அந்த பெண்ணின் விலகுதல் உன் வாழ்க்கைக்கு ஒரு வலிமையாக மாறப்போகிறது. நீ சோகத்தில் மூழ்கியிருந்தாலும் அதிலிருந்து எழும்பி நிற்கும் போது நீ உன் உள்ளத்தில் புதிய ஒளியை காண்பாய். அந்த ஒளியே உன் அதிசயம், அந்த அதிசயமே உன் வாழ்க்கையை மாற்றும். என் பிள்ளையே, நீ இப்போது அனுபவிக்கும் வலி உண்மையில் தற்காலிகம், அது நிலைத்திருக்கும் ஒன்று அல்ல. அது உன்னை உன் விதிக்கு தயார்படுத்தும் ஒரு படிக்கட்டு. அந்த பெண் விலகியதால் நீ தனிமைப்பட்டாய் என்று நினைக்க வேண்டாம். உண்மையில் அந்த தனிமையே உன்னை உன் உண்மையான நலன்களுக்கு அழைத்துச் செல்லும். அந்த தனிமை உன் உள்ளத்தில் வலிமையை உருவாக்கும். அந்த வலிமையால்தான் நீ உன் கனவுகளை நிறைவேற்றுவாய். உன் வாழ்வில் அந்த பெண் விலகிய இடத்தில் இப்போது தெய்வீக ஆசீர்வாதம் வந்து நிற்கப் போகிறது. என் தங்கமே, ஒரு பெண் உன்னை விட்டு சென்றுவிட்டார், ஆனால் அதனால் உன் வாழ்க்கை அழிந்துவிடவில்லை. மாறாக அந்த விலகுதலால்தான் உன் வாழ்வில் ஒரு புதிய வாய்ப்பு மலரப்போகிறது. அந்த வாய்ப்பு உன்னை நீயே எதிர்பாராத அளவிற்கு உயர்த்தும். உன் வாழ்க்கையில் செல்வம் புகும், உன் மனதில் அமைதி வரும், உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நீ கைவிட்ட கனவுகள் மீண்டும் கைகூடும். உன் வாழ்க்கை இனி புது நிறத்தில் மலரும். இது எல்லாம் அந்த பெண்ணின் விலகுதலால் உனக்கு கிடைக்கும் அதிசயம். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யார் விலகினாலும் அது உன்னை காயப்படுத்தாது, அது உன் பயணத்தை நிறுத்தாது. மாறாக அது உன் பயணத்தை தொடங்க வைக்கும் புதிய சாவியாக மாறும். அதை தெய்வீக குறியீடாக பாரு. உன் இதயம் துயரப்பட்டாலும் அது நீண்ட நாளில் உன் சந்தோஷத்திற்கு வழி செய்வதற்கான கருவி என்பதை உணர்ந்து கொள். அந்த பெண்ணின் விலகுதலால் உனக்கு கிடைக்க போகும் அதிசயம் மிகப்பெரியது. அந்த அதிசயம் உன்னை உன் வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் உன் உள்ளம் அமைதியடைய வேண்டும். என் தங்கமே, இன்று நீ சந்தித்த வலி நாளை உன் சிரிப்பின் காரணமாக மாறும். இன்று நீ கண்ணீர் விட்டது நாளை உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும். இன்று யார் விலகினார்களோ நாளை அதனால் உன் வாழ்க்கை வெளிச்சம் பெறும். இது தான் விதியின் ரகசியம், இது தான் தெய்வத்தின் திட்டம். என் பிள்ளையே, அதனால் நீ சோகப்படாமல் நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் அந்த பெண்ணின் விலகுதலால் உனக்கு கிடைக்க போகும் அதிசயம் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிப் போகிறது. உன் இதயம் இனி வலியடையாது, உன் பாதை இனி தடுமாறாது, உன் வீடு இனி சோகமாக இருக்காது. நீ உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறப்போகிறாய். என் தங்க பிள்ளையே, என் தங்க பிள்ளையே, உன்னை விட்டு விலகிச் சென்ற அந்த பெண் உன் வாழ்வில் ஒரு முடிவாக அல்ல, ஒரு தொடக்கமாக இருந்தாள். உன்னை விட்டு சென்ற பிறகு நீ சோகத்தில் மூழ்கினாய். ஏன் இப்படி நடந்தது என்று எண்ணிக்கொண்டே இருந்தாய். ஆனால் அந்த பிரிவே உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்துச் சென்றது, உன்னை காப்பாற்றும் சக்தியாக மாறியது. யாரோ ஒருவரை இழந்தாய் என்று நினைத்த தருணமே உன் கையில் கிடைத்த வெற்றியின் விதை விதைக்கப்பட்டது. அந்த விதை இப்போது முளைத்து மரமாக வளரப்போகிறது. அந்த மரம் உனக்கு நிழலும் தரும், கனியும் தரும், பாதுகாப்பும் தரும்.
என் பிள்ளையே, ஒருவரை இழப்பது எப்போதும் வலியாகத் தோன்றும். ஆனால் அந்த வலி உனக்கு தெய்வீக பலன்களை தரும் பாலமாக மாறும். உன்னை விட்டு விலகியவள் உண்மையில் உன் விதிக்கு பொருத்தமானவள் அல்லாததால் தான் அவள் சென்றாள். அது உன்னை வலிமையாக்கியது, உன் மனதை உறுதியாக்கியது. நீ தனியாக இருக்கும்போது தான் உன் திறமையை உணர்ந்தாய், உன் சிந்தனையின் ஆழத்தை பார்த்தாய், உன் உள்ளத்தின் வலிமையை உணர்ந்தாய். அந்த வலிமைதான் இப்போது உன்னை உயர்வின் பாதைக்கு இட்டுச் செல்கிறது. நீயே உன் வாழ்க்கையின் வீரன் என்பதை கற்றுக்கொண்டாய். என் தங்கமே, அவள் சென்றதினால் உனக்கு கிடைக்க போகும் அதிசயம் என்ன தெரியுமா? உனக்கான உண்மையான உறவு வரப்போகிறது. உன்னை மதிக்கும் ஒருவன் அல்லது ஒருத்தி உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கப் போகிறாள். உன் துன்பத்தில் உன்னை பார்த்து உணர்வது போலல்ல, உன் மகிழ்ச்சியில் உன்னை மதிப்பதும் அன்பு செய்வதும் அறிந்தவள் உன் பாதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறாள். அவள் உன்னோடு இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அந்த புதிய தொடக்கம் உன்னை சிரிக்கச் செய்யும். உன் மனம் இனி தனிமையை உணராது. என் பிள்ளையே, இன்னும் ஒரு அதிசயம் உனக்காக காத்திருக்கிறது. உன் வேலை, உன் வருமானம், உன் வாழ்வின் நிலைமை அனைத்தும் உயரும். அந்த பெண் சென்றதற்கு பிறகு நீயே உன்னை புதிதாய் கட்டமைத்து கொண்டாய், உன் வலிமையை வளர்த்து கொண்டாய். அதற்கான பலன் இப்போது உனக்கு கிடைக்கிறது. உன் திறமை வெளிப்படப் போகிறது. உன் வாழ்க்கை புதிய வாய்ப்புகளால் நிரம்பப் போகிறது. நீ காத்திருந்த உயர்வுகள் உன் கதவை தட்டப்போகிறது. நீ நினைக்காத இடத்தில் இருந்து உனக்கு உதவி வரப்போகிறது. உன் பெயர் உயரப்போகிறது. உன் முகத்தில் பெருமை மலரப்போகிறது. என் தங்கமே, அவள் சென்றது உனக்கான ஆசீர்வாதம் போல மாறிவிட்டது. அவள் இல்லாமல்தான் நீ வலிமையடைந்தாய். அவள் இல்லாமல்தான் நீ உன் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்தாய். அந்த உண்மை உன்னை ஒளிரச் செய்யும். அந்த உண்மை உன் விதியை மாற்றும். உன்னை விட்டு சென்ற அந்த தருணம் உனக்கு புதிய பிறப்பின் தொடக்கம் ஆனது. இன்று நீ அனுபவிக்கப் போகும் மகிழ்ச்சி, அந்த கண்ணீரின் விலை. உன் உள்ளம் இனி சுமையின்றி சிரிப்பில் மலரட்டும். உன் எதிர்காலம் இனி வெற்றியாலும் வளமாலும் நிரம்பட்டும். இதுதான் உனக்காக நித்திகா தேவியின் அருளாகும். என் தங்க பிள்ளையே, ஒரு பெண் உன்னை விட்டு விலகியதற்கு பின்னால் உனக்காக காத்திருக்கும் அதிசயம் யோசித்து பார்க்கிறாயா என்றால், நீ உண்மையில் அதிர்ஷ்டவானவன் என்பதை உணர்வாய். நீ நினைத்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு அந்த பிரிவு உனக்கு புதிய வாய்ப்புகளை திறந்து வைக்கப் போகிறது. உன் வாழ்வில் நீ விரும்பிய உயர்வுகள், உன் கனவுகள், நீ பல வருடங்களாக காத்திருக்கும் சிறந்த தருணங்கள் அனைத்தும் இப்போது தெய்வத்தின் அனுமதியுடன் உன் பாதையில் வந்து சேரப்போகிறது. அந்த பெண் விலகிய தருணம் உனக்கு ஒரு துயரமாய் தோன்றினாலும் அது உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தொடங்கும் முதல் படியாகும். என் பிள்ளையே, நீ நினைத்துக்கொள், யாரோ ஒருவரை இழந்தால் அது சோகம் மட்டுமல்ல, அது உன் ஆன்மாவை வலிமையாக்கும் ஒரு நிகழ்வாகும். உன் இதயத்தில் துன்பம் இருந்தாலும் அதில் மறைந்திருக்கும் வலிமை உன் வாழ்வை மாற்றும். அந்த வலிமை உன்னை புதிய உயர்வுகள் நோக்கி எடுத்துச் செல்லும். நீ தனியாக உணர்ந்த ஒரே நாளில் நீ கண்ட மிகப்பெரிய திறமையை அறிந்தாய். அவளுடைய விலகுதலால் உனக்கு கிடைக்கப் போகும் அதிசயம் அப்படியே உன் வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறும். நீ இன்று நினைத்தாலும் புரியாத அந்த நிகழ்வு நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமாக மாறும். உன் எதிர்காலம் காத்திருக்கும் வெற்றிகளை நினைத்து பாரு. உன் கைகளை விரித்தால் புதிய வாய்ப்புகள் அவற்றின் மீது விழும். உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும். நீயே உன் வாழ்க்கையின் கதாபாத்திரமாக மாறுவாய். உன் இதயத்தில் இருக்கும் உற்சாகம், வலிமை, நம்பிக்கை அனைத்தும் இப்போது மெல்ல மெல்ல வளர்ந்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யப் போகின்றன. ஏன் தங்கமே, அவள் விலகிய தருணம் உன் வாழ்வில் ஒரு காலத்தை முடித்தது என்று நினைக்காதே. அது ஒரு புதிய தொடக்கத்தின் கதவை திறந்துவிட்டது. நீ தனிமையில் இருந்தாலும் அந்த தனிமை உன் உள்ளத்தை வலிமையாக்கியது. நீ இப்போது உன் வாழ்வில் நம்பிக்கை வைத்து முன்னேறுகிறாய். உன் வாழ்க்கையின் அடிப்படை நிலைகள் வலுவாக கட்டப்பட்டுள்ளன. உன் மனதில் சந்தோஷம் மலரப்போகிறது. உன் உள்ளத்தில் அமைதி உறங்கி நிற்கிறது. உன் வாழ்க்கையில் யார் விலகினாலும் அது உன்னை நெருக்காமல் உன்னை உயர்த்துகிறது. அந்த உயர்வான பாதை உன் வாழ்க்கையை புதிய வெற்றிகளால் நிரப்பும். நீ முன்னேறினால் உன் அருகில் இருக்கும் அனைவருக்கும் அதே நேரத்தில் நல்லது ஏற்படும். உன் உயர்வு மற்றவர்களுக்கு உயிரோட்டமாகும். உன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். என் பிள்ளையே, நீ இதுவரை சந்தித்த துயரங்கள் எல்லாம் வீணாகவில்லை. அவை உனக்கு அனுபவங்களை கொடுத்தன, உன் மனதை வலிமையாக்கின, உன் இதயத்தை வளர்த்தன. அந்த வளர்ச்சி இன்று உன் வாழ்க்கைக்கு பலனாக மாறுகிறது. அவள் விலகியதின் பின்னால் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் மிளிரப் போகிறது.
உன் பாதையில் வெற்றியின் சின்னங்கள் ஒன்றின் பின்னர் ஒன்றாக விழும். உன் முயற்சிகள் நிறைவேறும். உன் கனவுகள் மேம்படுத்தப்படும். என் தங்கமே, நீ நினைத்தால் உண்மையில் அவளுடைய விலகுதல் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறியிருப்பதை உணர முடியும். உன் வாழ்க்கை இனி சோகத்தில் மூழ்காது. உன் உள்ளம் அமைதியால் நிரம்பும். உன் மனம் சந்தோஷத்தால் மலர்கிறது. உன் வாழ்வு வெற்றியால் ஒளிர்கிறது. உன் பாதையில் எப்போதும் ஒளி நிரம்பி நிற்கும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி பொங்கும். நீ இன்று சந்திக்கும் எல்லா சிரமங்களும் நாளைக்கு உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும். உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் உன்னோடு சேர்ந்து உன் கனவுகளை நிறைவேற்றும். அவளின் விலகுதல் உனக்காக வந்த அற்புத மாற்றத்தை உருவாக்குகிறது. அதனால் நீ சோகப்படாமல் நம்பிக்கையோடு முன்னேறு. உன் அதிர்ஷ்டம் பிறக்கப் போகிறது. உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான சுவராக மாறியுள்ளது. என் தங்கமே, உன் மனதில் எப்போதும் சொல்லிக்கொள், அவள் விலகியது எனக்கு தெய்வத்தின் ஆசீர்வாதம். அது எனக்கு புதிய வாய்ப்புகள், புதிய உயர்வுகள், புதிய வெற்றிகளை தரும். இதை நம்புவாயானால் உன் வாழ்வு முழுமையாக மாறும். நீ உன் முன்னேற்றத்திற்காக நம்பிக்கையுடன் முயல வேண்டும். உன் மனதை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உன் அதிர்ஷ்டம் பிறப்பது நிச்சயம். உன் வாழ்க்கை இனி ஒளிர்ந்த வளமாக மாறப் போகிறது. என் பிள்ளையே, இந்த மாற்றத்தை பயன்படுத்திக் கொண்டு உன் மனதை ஒளியால் நிரப்பிக்கொள்ளு. உன் இதயம் சந்தோஷத்தால் மலரட்டும். உன் மனம் அமைதியால் நிரம்பட்டும். உன் பாதை வெற்றியால் ஒளிரட்டும். உன் வாழ்க்கை இனி வளம், சந்தோஷம், அமைதி, மதிப்பால் நிரம்பியதாக இருக்கும். உன் எதிர்காலம் இப்போது தெய்வீக ஆசீர்வாதத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. உன் அதிசயம் பிறக்கப் போகிறது. என் தங்கமே, முழுமையாக உன் வாழ்வை மாற்றப் போகிறது.